நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,177ல முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஒரு 50 பாயிண்ட்டுங்க நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க நம்மளோட ஃபியூச்சர்ஸ் 240 இந்த ரேஞ்ச் தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செல்லிங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்ல இம்பாக்ட் பண்ண அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 163ங்களா, போஸ்ட் மார்க்கெட் 177ங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஓப்பனிங் தாங்க வரும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் வர வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 100 ரேஞ்சுக்குள்ள தாங்க, அப்படின்னா 150 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுனாங்க மார்க்கெட் நல்ல சப்போர்ட்னு வந்து உங்களுக்கு திரும்ப 24,000 ஓரளவுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்க. ஏன்னா அதில் ஓஏ இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணால் திரும்ப 800 தாங்க சப்போர்ட்டாக இருக்கும். ரெசின்ஸை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹை இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசின்ஸாக இருக்குங்க. ஸோ அதாவதுங்க நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹண்டிங் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், நேற்று நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங்க, திரும்ப அப்படியே செல்லிங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹண்டிங் பண்ணுறானுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா வர்ற ப்ராஃபிட்டை டப்புன்னு புக் பண்ணிக்கணுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ என்னன்னா, இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இந்த 24 to 150 இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன பண்றான்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே தாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங், அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு பையிங், அதுக்கப்புறம் அப்படியே செல்லிங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56 இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு இது இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்னு பார்க்கலாங்க. ஒன்ஸ் இந்த லோவுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அடுத்த சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த லோ இருக்குல்லங்க 54,500 இதுதாங்க நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த சப்போர்ட் இதாக இருக்கும். ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப அதுக்கப்புறம்லாம் நல்ல ஒரு ஃபால் வருங்க. திரும்ப 52 தாங்க ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே பொறுமையாக கீழே தான் கொண்டு வரான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துச்சுன்னா நிஃப்டி சேர்ந்து இழுக்குங்க, பெருசாக நிஃப்டி வந்து மேலே போக விடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸுங்க ஆல் டைம் ஹை இங்கேருந்து அப்படியே நேற்று ஃபால் ஆயிருக்குங்க. சரி, இதுவும் அதே தாங்க. நேற்று வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங், அதுக்கப்புறம் அப்படியே சைடு வேஸுங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் வந்துருக்குங்க. ஸோ இதுவும் அதே தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 14,000 to 40,100 இது வந்து ஆல் டைம் வைங்க. இதுக்கு மேலே பெருசாக விட மாதிரி தெரிலங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று நல்ல செல்லிங் வந்துச்சுங்களா, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே தான். ஸோ இதே ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது திரும்ப வரப்பங்க 14,000 ரெசிஸ்டன்ஸ் எடுங்க. ஸோ பார்க்கலாங்க. இன்னைக்கு வேற மந்த் எண்டுங்களா, பார்க்கலாம் ஒரு 14,000க்கு மேலே போகிறானா இல்லை கீழே இருக்கானான்னு பார்க்கலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்டுமே வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு ஹண்டிங் தாங்க பண்ணுறோம். அதாவது வாங்க மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டுங்க, அதுக்கப்புறம் இறக்கிடலாம். ஸோ அதனால ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் மணி பார்த்துங்க ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ அதில் வர்ற ப்ராஃபிட் அப்பப்போ புக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. சரிங்க, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இருக்குங்க. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க, அதுக்கு நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். சரிங்க, நான் லைவ் வரேன். லைவ்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ.